வணக்கம் உறவுகளே, இனிதொரு காலை பொழுதில் உங்களிடைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ஆர்.எஸ். கலைச்செல்வன். இந்த காலை பொழுதிலே நாம் உங்களுக்கு ஒரு சிறிய கதையுடன் ஒரு நற்சிந்தனையை விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமது தொழிலின் நிமித்தம் வெளியூர் ஒன்றுக்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது நீண்ட நேரமாகி இருண்டு விட்டது. அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய ஊருக்கு வருவதற்கு வாகன வசதிகள் ஒன்றும் அந்த ஊரில் இல்லை. அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒரு யோசனை தோன்றியது இருவருக்கும். நாம் ஒரு மரத்தின் மேலே ஏறி இரவு வரை இருந்து நாங்கள் அந்த பொழுதை கழித்துவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தார்கள். அந்த மரத்திலே இருவரும் ஏற முற்படுகின்ற பொழுது தவறுதலாக தடக்கப்பட்டு அவர்கள் ஒரு பள்ளம் ஒன்றிலே உருண்டு விழுந்திருக்கின்றார்கள். விழுகின்ற இடத்திலே கிணறு ஒன்று இருந்திருக்கிறது. கிணற்றுக்குள் 2 பேரும் விழுந்து விட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்ற காரணத்தினால் அவர்கள் நீந்தி பிழைத்து விட்டார்கள். ஆனால் நீச்சல் தெரிந்திருந்தாலும் கூட அந்த கிணற்றை விட்டு அவர்களுக்கு வெளியில் வர முடியாமல் போய்விட்டது. இரவு நேரம் என்றபடியினால் அவர்களுக்கு அந்த கிணத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தது. அப்பொழுது நிலவின் வெளிச்சத்திலே நிலவின் துணையுடன் அப்பொழுது அந்த கிணற்றுக்குள்ளே இருவரும் விடிய இருந்திருக்கின்றார்கள். விடிய ஆரம்பித்து விட்டது. விடிய ஆரம்பித்த பின்னர் இருவரும் யோசித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பயம் தோன்றியது. காரணம், அது ஒரு பாலடைந்த ஒரு கிணறு, மிகவும் பாசியும் நிறைந்த பாலடைந்த ஒரு கிணறு. அந்த பாலடைந்த கிணற்றிலே இவர்கள் கிணற்றிலிருந்து எப்படி மேலே வருவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், அந்த ஒரு பழைய இடிந்த கிணறு ஆகையால் அந்த கிணற்றிலே படிகள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களுக்கு மிகவும் ஒரு ஆழமான கிணறு, எப்படி வெளியிலே வருவதென்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நண்பர் திடீரென ஒரு யோசனை தோன்றியது. சற்று பார்த்து கொண்டிருந்தார். பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தின் ஒரு ஒரு காட்டு மரத்தினுடைய வேர் இந்த கிணற்றை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனடியாக ஒரு கிணற்றுக்குள்ளே மூழ்கி ஒரு கருங்கல்லை எடுத்துக்கொண்டு வந்தார். எடுத்துக்கொண்டு வந்து அந்த வேரை வெட்டுவதற்கு முயற்சி செய்தார். கருங்கல்லால் அடித்து அந்த வேரை 2 துண்டுகளாக வெட்டி என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு மூங்கில் போல ஒரு அமைப்பிலே அதனை 2 துண்டுகளை வெட்டி அதன் மூலம் நாங்கள் வெளியேறலாம், வெளியிலே வரலாம் என்று, கிணற்றை விட்டு வெளியிலே வரலாம் என்று நினைத்தார்கள். நினைத்த பொழுது மற்றவருக்கு சற்று பயம். அவர் பிறகு சொல்லிவிட்டார், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு மேலே ஏற முடியாது என்று சொல்லி. இந்த நண்பரை விட்டுவிட்டு மற்ற நண்பருக்கு வெளியில், உயிர் நண்பன் அல்லவா, அவரை விட்டுவிட்டு இவர் வெளியில் ஏறி வரவும் முடியாது, இவரை தூக்கி கொண்டும் வர முடியாது. என்ன செய்வது என்று ஒரு யோசனை தோன்றியது. உடனடியாக அந்த நண்பருக்கு சொன்னார், இல்லை, நீ பயமின்றி ஏறி வருவதற்கு என்னிடம் ஒரு மந்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த மந்திரத்தை நீ உச்சரித்தால் பயமில்லாமல் மேலே ஏறி வரலாம் என்று சொல்லுகிறார். அப்படியா, அந்த மந்திரத்தை சொல். நான் அப்படி என்றால் நான் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன் என்று சொல்லி, அந்த மந்திரத்தின் என்ன மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நண்பர் கூறுகிறார், இந்த மந்திரம் நம ஈ வேயா என்று சொல்லுகிறார். நம ஈ வேயாவா? அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறதா? நமசிவாய என்றுதான் மந்திரம் இருக்கிறது. ஆனால் நம ஈ வேயான்றது, உனக்கு மேலே ஏற வேண்டுமா, தப்பித்து வர வேண்டுமா, என்னிடம் கேள்விகள் ஒன்றும் கேட்கக்கூடாது, நீ அந்த மந்திரத்தை உச்சரி என்று சொல்லி, சரி நான் மேலே தான் வர வேண்டும், ஏறி வர வேண்டும், நான் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன் என்று சொல்லி இவரும் அந்த மந்திரத்தை உச்சரித்தபடி ஒரு மாதிரி ஏறிவிட்டார். இருவரும் கிணற்றை விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள். அப்பொழுது இருவரும் நடந்து இப்பொழுது ஒரு வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற நண்பர் கேட்கிறார், நீர் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரம் மிகவும் அந்த நேரத்திலே புத்துணர்ச்சியாக இருந்தது, எனக்கு பயம் ஒன்றும் தெரியவில்லை, நான் சரளமாக ஏறி மேலே வந்து விட்டேன் என்று சொல்லி, இவ்வாறு வேறு ஏதாவது உனக்கு மந்திரங்கள் தெரியுமா, எனக்கு சொல்லித்தான்னு சொல்லி அந்த நண்பரிடம் கேட்க அந்த நண்பர் சொல்கிறார், மன்னித்து விடு நண்பா,
எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது, ஆனால் நான் உன்னிடம் சொன்ன விடயம். அப்பொழுது அந்த நண்பர் சொல்கிறார், நமயிவேயா என்று சொல்லி சொன்னால் நம்பிக்கை மனதில் இருந்தால் வெல்லலாம் யாவற்றையும். அந்த மந்திரத்திற்கு அதுதான் பொருள். ஆம், நம்பிக்கை மனதில் இருந்தால் வெல்லலாம் யாவற்றையும் என்று சொல்லி உங்களுக்கும் அந்த சிறு கதையுடன் அந்த சிந்தனையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.